ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ புது அப்டேட் வந்திருக்கு. புது அப்டேட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது 650 ஃபஸ்ட்டே நீங்கள் கட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு அது முதல் தெரிஞ்சுக்குங்க. 650 ஃபஸ்ட்டே கட்டக்கூடாது. முதல் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுன்னே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுடைய அப்ளைனர் உங்களுக்கு இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுடைய கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிரெடிட் அக்செப்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ கேஒய்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தோடனே கேஒய்சி அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஷோ ஆகுது இல்லையா? ஸோ என்னோட இது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய கேஸ் பில், உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு, இந்த அடுத்தது என்னது, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கிரெடிட் வாலெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிரெடிட் அக்செப்டன்ஸ். ஓகேங்களா? கிரெடிட் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பக்கம் ஒரு பேஜ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு கரெக்டாக படிங்க. ஃபுல்லாக ஒரு டைம் படிங்க. ஒரு டைம்ங்கிறது 10 டைம் கூட படிங்க, தப்பு இல்லை. ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிருங்க. சரிங்களா? படிச்சுட்டு சைன் பண்ணி முடிஞ்சால் அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது 1 MB தான் இதில் கேட்டிருக்கு. ஸோ 1 MB இவங்களால பண்ண முடியல, கம்ப்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா 2 இமெயில் ஐடி இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய இமேஜஸ், அதாவது ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ, கேஸ் பில் இதெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு KYC@streetbazaar.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது ரிப்ளை கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு விதம் அது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுப்பாங்க. சரிங்களா? இன்னொன்று, இந்த கிரெடிட் அக்செப்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி கிரெடிட் வாலெட் @streetbazaar.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாகவே அந்த 20 பேஜையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துருப்பீங்க. அதில் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரருடைய நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய நண்பருடைய நேம், உங்களுடைய அவருடைய ஃபோன் நம்பர். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த 650 கட்டி நீங்கள் வந்து பின் ரெக்வஸ்ட்டே வைக்க முடியும். பின் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது இங்கே. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பின் ரெக்வஸ்ட்குள்ளே போய்ட்டு எப்பவும் போல் நம்ம கொடுக்குற மாதிரி தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 650 பிளான் இருக்கும். ஸோ 650ல் 1 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு, ஸோ 650 உங்களுடைய எவ்வளோ அமௌண்ட்டு 650 அப்படிங்கிறது கொடுத்தணும். ஸோ இதனுடைய டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இது ஒரே நிமிஷம். ஸோ உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூஸ் ஃபைல் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சூஸ் ஃபைல் வந்து அதில் வச்சுருங்க. சரிங்களா? உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் அதில் வச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின் ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், கோ டு மார்க்கெட்டிங் பிளான். ஓகேங்களா? கோ டு மார்க்கெட்டிங் பிளான். இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறப்பமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டேஷ்போர்டுக்கு முன்னாடியே பாருங்கள் கிரெடிட் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பாருங்கள், இதில் 0ன்னு காட்டுது. ஸோ எனக்கு அப்ரூவ்ட் ஆகிருக்கு, இன்னும் வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்னும் ஷோ ஆகலை. கிரெடிட் வேலட் அப்படின்னு இருக்கும். இந்த கிரெடிட் வேலட்டை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து 6000 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இந்த 6000 ரூபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாரோ விங்ஸ் கார்டும் அந்த 825 ருபீஸ், அதாவது எதுக்குன்னா அது வந்து இன்சூரன்ஸ்க்காக. ஸோ நம்ம இதில் கொடுத்துருக்கிறது வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ்க்காக அது கொடுக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இடையில நமக்கு ஏதாவது கட்ட முடியல, நமக்கு ஏதாவது மெடிக்கல் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த இன்சூரன்ஸ் வந்து அதில் க்ளைம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த இன்சூரன்ஸ்க்காக அந்த 825 சேர்த்துக்கிறது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ இந்த கிரெடிட் வாலெட்டை பயன்படுத்தி நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கம்பெனியோட மெர்ச்சன்டைசர் ஐடி, சரிங்களா, கம்பெனியோட மெர்ச்சன்டைசர் ஐடிக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேமெண்ட், அதாவது உங்களுக்கு அந்த பொருள் கைக்கு வந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே பார்த்துக்குங்க. சாரி, கோ டு டேஷ்போர்ட். இது மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட், இதுக்குள்ளே போங்க. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு இங்கே பாருங்கள், ஜாயினிங் பே ஃபார் ஜாயினிங் பேக் இது இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டிரான்சாக்ஷன் நம்பர், சரிங்களா, இதில் டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் பே பண்ணதுக்குண்டான அந்த 6000 ரூபா பே பண்ணதுக்குண்டான அமௌண்ட்டை இங்கே வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு
அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய streetclub.in போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஹியூமன் வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ ஹியூமன் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போக வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் லாகின் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனோன்னே இந்த இடத்துல லாஸ்ட்டில் காலத்தில் இது பண்ணிங்கன்னா வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வேலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வேலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் 00 இருக்குது. ஸோ இங்கே வந்து 45,000, அதாவது நான் வந்து ஓல்டு மெம்பர், ஓகேங்களா? இது வந்து நியூ மெம்பருக்காக கொடுக்கப்படுறது. ஸோ அவங்களுக்கு வந்து 45,000 வந்து இதில் ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுடைய அப்ளைனர் சொல்லியிருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு நான் அதையும் சொல்லிடுறேன். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் கிளப்பில் 2 போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லைங்கிறது இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ 500 உங்களுக்கு வந்து ஆட் ஆகிறது தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி வைக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் கிளப்லேயும் டெய்லி நீங்கள் வந்து போஸ்ட் போட வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ டெய்லின்னா காலையில் 2 சாயந்தரம் 2 அது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா 2 போஸ்ட் போட்டிங்கனாவே இங்கே வந்து 500 ருபீஸ் ஆட் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் இதெல்லாம் செய்யணும். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 500 வந்து உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சி விடுவாங்க. அதையும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள்ங்கிறப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும். அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் டிபி சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். எவ்ரி ஒன்ல தான் இருக்கணும். இது நீங்கள் மட்டுமே பார்க்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் கிளப்பில் நீங்கள் வந்து டெய்லி வந்து 2 போஸ்ட் போட்டுருங்க. அது உங்களுக்கு சேஃப். சரிங்களா? புதுசாக வரவங்களுக்கும் சரி, பழைய ஆட்களுக்கும் சரி, அது உங்களுக்கு சேஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் எஸ்பி டிஜிட்டல் சந்தை குரூப் இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து உறுப்பினர் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 நபர்களை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கணும். டெலகிராமில் 150 நபர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இதை பண்ணி முடித்தா தான் உங்களால் வந்து அந்த 500 ருபீஸ் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒன் டைம் செய்யக்கூடிய வேலைகள் தான். சரிங்களா? இது போக நம்மளுடைய marommoney.comனு சொல்லிட்டு இது இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம், அதையும் நான் காட்டிடுறேன். marommoney.com. இந்த marommoney.comக்குள்ளே போனீங்க அப்படின்னா இத்தனை விஷயமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ராணா டிவி, ஜமரோ டிவி, ராணா டிவி, ஜெட்டு டிவி, இன்னும் 2 டிவி வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? 2 சேனல் வர வேண்டியது இருக்குது. அதையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த யூடியூப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அது எடுத்துக்காது, டெலிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வராது. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி நம்ம ஃப்யூச்சர் கான்செப்ட் அப்படிங்கிறப்போ இந்த ஜாம் ரைடி, அதேமாதிரி ஜாமிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஸ்டார் ரேட்டிங்கும் உங்களுடைய ரிவ்யூவும் அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து டிஜிட்டலாக செய்யக்கூடிய ஒரு டைம் செய்யக்கூடிய இந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியர் கட்டாக செஞ்சுருக்கணும். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கிறது, இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறது, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் முடித்தா தான் உங்களுக்கு வந்து அந்த 500 ருபீஸ் வந்து நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 500 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியாச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஹியூமன் வந்து இதாகிடுச்சு போல இருக்குது. மறுபடியும் நான் உள்ளே போகிறேன். ஸோ இந்த 500 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியாச்சு அப்படின்னா இதை எப்படி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா, மாரோ பாயிண்டில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் உள்ள போய்ட்டு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து யுவர் பேலன்ஸ் வந்து 500 அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே வந்து 500ன்னு கொடுத்துக்குங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறேன், 500 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் டூ அப்படிங்கிறப்போ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு நீங்கள் மேக்கே வித்ட்ராவல்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மேக்கே வித்ட்ராவல்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் ப்ராசஸ் ஆகி நாளான்னைக்கு காலையில் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறது தான் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஒரு நாள் டிலே ஆகி கூட வரலாம். பட் அந்தந்த நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா?
ஸோ இதை கரெக்டாக செய்யுங்க. ஏன்னா புது மெம்பர் அப்படிங்கிறப்போ புது மெம்பருக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லித்தராமல் கூப்பிட்டு வரதுனால நிறைய இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ 650 கட்டுறதோட உங்களுடைய ஜாயினிங் பேக் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. 650 அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்டேட் கிளப்புக்கு நீங்கள் கட்டக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 650 அப்படிங்கிறது 6000 அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிட்டு வாங்கினா தான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏர்னிங்ஸே ஸ்டார்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டு வாங்கியிருக்கணும். கிட்டு வாங்கினதுக்கு உண்டான பணத்தை ரீபேமெண்ட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? கிரெடிட் வாலெட் மூலமாக தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிட்டு வாங்கணும். ஸோ கிரெடிட் வாலெட்டை வந்து நான் வந்து 100% வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்லலை. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா அந்த ஒரு டைம் ஜாயினிங்க்கு மட்டும் 6000 வந்து கிரெடிட் வாலெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயினிங் கிட் வாங்குங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ரீபேமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருள் கைக்கு வந்தோடனே நீங்கள் பணத்தை கட்டிடுங்க. இல்லைன்னா நீங்கள் கிரெடிட் வாலெட் அங்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இங்கே ரீபேமெண்ட்டுங்கிறது வந்து உடனடியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த ஏர்னிங்ஸை டெய்லி நீங்கள் வந்து இதிலேருந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.